சரி, என்னன்னு சொன்னா அடுத்த ரிவிஷன் கொஸ்டின் 3வது கொஸ்டினை பார்ப்போம். இது வந்து 2025 நவம்பர் எக்ஸாமுக்குரிய முன்னோடியான கேள்விகள். மடாநாயக்க கல்லூரியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிங்கள பேப்பர்லேருந்து வந்த ஒரு கேள்வி. அந்த அடிப்படையில் சில விவரங்களை நாங்கள் இந்த கேள்வியிலிருந்து படித்து கொள்வோம். இந்த கேள்வியிலிருந்து நாங்கள் கொஞ்சம் நோட்ஸை பார்த்துட்டு போவோம். என்னென்னா, எலிமேசி இயக்கத்தை நிகழ்த்தும் துணைக்கையினுடைய ஆறுமுடுகள் ஏ இடப்பெயர்ச்சி எக்ஸ் தொடர்பான சமன்பாடு ஏ சக 4 பை ஸ்டார்ட் எக்ஸ் சமன் 0 எனில் துணிக்கையின் மீள்றன் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல இந்த கேள்வியை ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் இதில் உள்ள சில விஷயங்களை நாங்கள் நோட்ஸ் சம்பந்தமாக ரீசன் வழியாக பார்த்து போவோம். ஒன்று வந்து எளிமைசி இயக்கம் என்றால் என்னன்ற அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும். எளிமை இசையக்கம் என்றா என்னென்னு முதல்ல பார்ப்போம். எளிமேசி இயக்கம் என்று சொல்லி சொன்னா, அந்த ஒரு எளிமேசி இயக்கத்தில் ஒரு துணிக்கை இருக்குன்னு சொல்லி சொன்னா, முதலாவது அதில் செயற்பாடு இருக்கும் எப்படின்னா, துணிக்கை வந்து ஆவர்த்தனமானதாக இருக்கும். ஆவர்த்தன அதாவது இயக்கம் வந்து அந்த துணிக்கையுடைய இயக்கம் வந்து இயக்கம் ஆவர்த்தனமானது முக்கியமான விஷயம் இதுதான். முதலாவது என்ன செஞ்சிருக்கும், அந்த இயக்கம் வந்து ஆவர்த்தனமானதாக இருக்கும். என்ன ஒரு சமநிலை தானத்தை வைத்து கொண்டு அது முன்னும் பின்னுமாக அசையக்கூடியதாக இருக்கும். அடிமேலைங்களையும் அசையக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, இந்த சமநிலை தானத்தில் இருந்தான இடப்பெயர்ச்சி வந்து அந்த துணிக்கையினுடைய ஆறுமுடுகளுக்கு நேர்வீத சமனாக இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க, சமநிலை தானத்தில் இருந்தான இடப்பெயர்ச்சியானது அதன் ஆறுமுடுகளுக்கு நேர்வீத சமனாக காணப்படும். நேர் விகித சமனாக காணப்படும். சரியா? 3 இயல்பு நேர்வீத சமனாக காணப்படும். மூன்றாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆறுமுடுகள், அதாவது இந்த இயக்கத்துக்குரிய ஆறுமுடுகள் சமநிலைத்தானத்தில் இருந்தான ஆறுமுடுகள் வந்து சமநிலைத்தானத்தை நோக்கியதாக காணப்படும். அதாவது ஆறுமுடுகள் சமநிலை தானத்தை நோக்கியதாக காணப்படும். இது மூன்றும் மிக முக்கியமான விடயம் வந்து எலிமேசி இயக்கத்தில் இருக்கிற துணிக்கைக்கு இருக்கிற இயல்பாக காணப்படும். சரிதானே? அப்ப எலிமேசி இயக்கத்தில் இருக்கிற துணிக்கிற இயல்பு என்று சொன்னா இதுதான். இது பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு நிலைமையில இருக்குமா இருந்தா அந்த துணிக்கையை என்ன செய்யும், எலிமேசி இயக்கத்துல இருக்குன்னு நாங்க கருதலாம். இப்ப எலிமேசி இயக்கத்துல இருக்கிற ஒரு துணிக்கையில வந்து அந்த துணிக்கையினுடைய அசைவு தூரங்களை அடிப்படையா வச்சுக்கொண்டு, அதாவது அது வந்து இப்ப உதாரணமா ஒரு எலிமேசி இயக்கத்தில் இருக்கிற துணிக்கைக்கு நாங்க ஒரு இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான ஒரு வரைவை வரைஞ்சமாக இருந்தால், இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான ஒரு வரைவை வரைந்தோம்டா அப்படி ஒரு அலைவடிவிலான அமைப்பை இது கொண்டு வரும். இப்படி அலைவடிவிலான ஒரு அமைப்பு வரும். ஆகவே நாங்கள் இதை பார்க்கும்போது என்ன, இது ஒரு y அச்சாக இருக்கலாம், இது x அச்சாக இருக்கும், x அச்சுக்குரியா இருக்கும். அப்ப இந்த அடிப்படையில் நாங்க இந்த ஒரு எளிமையசி இயக்கத்துல நடத்துறதாக இருக்கும்போது இதை நான் y அச்சு சார்பா எழுதினோம்டா y சமன் இதனுடைய அசைவு வந்து a, அதாவது வீச்சம் வந்து a ஆக இருக்கும்டா a sin என்னவா இருக்கும், ஒமேகா டி இன்டு பை என்று வரும். இதே இது y பக்கமாக பார்த்தோம்டா y வழியில a cos ஒமேகா டி பிளஸ் பை என்று வரும். இதான் இந்த அடிப்படையான ஒரு எளிமையசி இயக்கத்துல கிடைத்திசையில இருக்கிற இடப்பெயர்ச்சிக்கும்
வீச்சத்துக்குமான அமைப்பில் இருக்கிறதும், இது வந்து நிலைக்குத்து பக்கத்தில் இருக்கிற இடப்பெயர்ச்சி வீச்சத்துக்குமான அமைப்பு. சரி, இந்த வடிவத்தை தான் இங்க அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அது என்னன்னு தந்திருக்கிறாங்க. எப்படி தந்திருக்காங்க? ஆறுமூடுகள் வந்து 4 பை வர்க்கம் எக்ஸ் சமன் 0. இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த சமநிலைத்தானத்தில் இருந்தான இடப்பெயர்ச்சியானது அதன் ஆறுமூடலுக்கு நேர்வீத சமனாக காணப்படும் என்று சொல்ற இந்த பாட்டு எடுத்தோம்னா, அப்ப ஆறுமூடுகள் எப்படி இருக்கும்னு சொன்னா, சமநிலைத்தானத்தில் இருந்தான இடப்பெயர்ச்சிக்கு என்னவா இருக்குமா? நேர்வீத சமனாக இருக்குமா. இடப்பெயர்ச்சியானது ஆறுமூடலுக்கு நேர்வீத சமன் 2 பக்கம் விடலாம், இது பிரச்சனையும் இல்லை. இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இந்த ஆறுமூடுகளுக்கு நேர்வீத சமனாக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை தான் நாங்க வேறொரு விதமாக நாங்க அதை என்ன செய்யறது, பிரிச்சு எடுக்கிறது. சரிதானே? அதை பிரிச்சு எடுக்கிறோம் நாங்க. இப்ப நான் அதை இந்த வீடியோல காட்டினேன்னா பெரிய ஒரு டைம் ஒன்று போகும். அது இன்னொரு வீடியோல இன்னொரு கேள்வியில நான் செஞ்சு காட்டுறேன். இப்போதைக்கு இந்த ஆறுமூடுகள் நேர்வீத சமன் எக்ஸ் என்ற அடிப்படை ஒரு விடயத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அப்ப நாங்க இதை பொதுவாக எடுத்து இந்த ஏ எடுப்போம் சமன் ஒமேகா ஸ்கொயர் இன்டு எக்ஸ் எடுப்போம். இது எப்படி எடுத்தோம்ன்றதை நான் இன்னொரு வீடியோல காட்டுறேன். இப்போதைக்கு இது எடுத்ததை மட்டும் வச்சுக்கொள்வோம். எடுத்தா இது வேற கேள்விக்கு மாதிரி போயிடும் கூட. அப்ப இந்த தொடர்பு தான் நாங்க இங்க எடுக்க வைக்க போறோம். எப்படி செய்யறோம்? அப்ப அதுவும் என்னவா இருக்கும்? நேர்வீத சமனா இருக்கும். அந்த நேர்வீத சமனா இருக்கிறது என்ன? அதனுடைய இடப்பெயர்ச்சிக்கு நேர்வீத சமன், ஆனா அது மைனஸாக காணப்படும். அது ஏன் மைனஸ் வருதுன்றது அந்த இதை நிறுவி காட்டும் போது உங்களுக்கு அது விளங்கும். இப்போதைக்கு நாங்க இதை எடுத்தோம்னு சொன்னா ஏ சமன் இங்களவும் என்ன மைனஸ் 4 பை எக்ஸ் வரப்போகுது. அப்ப இந்த வடிவம் தான் இது. அப்ப இப்ப நாங்க என்ன செய்வோம், இந்த ஒமேகா இந்த இதுக்கு இது நேர சமப்படுத்த விட பாருங்க, ஏ சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டு எக்ஸ். ஆகவே ஒமேகா ஸ்கொயர் தான் எங்களுக்கு என்னவா இருக்கு, 4 பை ஸ்கொயர்டா வருது. அப்ப நாங்க என்ன கேட்டுருக்காங்க, ஒமேகா தான் கேட்டுருக்காங்க. ஒமேகா என்ன வந்திருக்குது, இப்ப 2 பையன் எடுக்கலாம். ஒமேகா என்னவா இருக்கும், 2 பையன். ஆனா கேட்ட கேள்வி அது இல்லை. கேட்ட கேள்வி என்ன, மீட்ரு எஃப் கேட்டவங்க. சரிதானே? ஆனா எங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா, ஒமேகா சமன் 2 பை எஃப் என்று சொல்லுவோம். ஏற்கனவே தெரிஞ்ச ஒமேகா 2 பை என்று. ஆகவே 2 பை சமன் 2 பை இன்டு எஃப். ஆகவே எஃப் சமன் என்னவா இருக்கும், 1 ஹெர்ட்ஸாக இருக்கும். அப்ப இந்த அலையினுடைய மீட்ரன் எவ்வளவா இருக்கும், 1 ஹெர்ட்ஸாக எங்களுக்கு கிடைக்கும்.